பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இதுக்கு முந்தின வசனத்தை நாம் நேற்றைய தினத்தில் கூட தியானித்தோம். எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட வசனத்தை வாசித்தோம். பாருங்கள், இந்த காலகட்டங்கள் மிகவும் கொடிதான காலகட்டங்கள். சத்ரு பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி, சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த கடைசி காலத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஞானமாய் புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான்னா எப்படி கண்டுபிடிப்பது? பாருங்கள், பிசாசுக்கு அவனும் சர்ச்சுக்கு வருவான், பிசாசும் ஆராதிப்பான், பிசாசும் மெசேஜ் கொடுப்பான். பாருங்கள், சர்ச்சுக்கு வருவான், மெசேஜ் கொடுப்பான், ஆராதிப்பான், எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் கலந்துருப்பான். ஆனால் ஒன்று தான் அவன் பண்ணுவான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். அவனுக்கும் பைபிள் தெரியும், அவனுக்கும் பைபிள் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நல்லா தெரியும். ஏசப்பாவை சோதிக்கும்போது வேத வசனத்தை கொண்டு தான் அவன் பேசுகிறான். அப்போ நமக்கு வேத வசனம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்கு பதில் அடி கொடுக்கணுன்னா பட்டயம், வார்த்தைங்கிற பட்டயத்தை, கர்த்தருடைய வார்த்தைங்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்து தான் வெட்டணும். ஏசப்பா அப்படி தான் எடுத்து வெட்டினார். பிசாசு வசனத்தை கொண்டு தான் பேசி அப்படியே ஏசப்பா கிட்ட சோதிக்கிறதுக்கு வரான். ஆண்டவர் சொல்கிறார், அதே வசனத்தை சொல்லி அந்த கர்த்தருடைய வார்த்தையிலேயே அதுக்கு தகுந்த பதிலுக்கு வசனத்தை சொல்லி இப்படி எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த பிசாசை துரத்துறாரு. பாருங்கள், அப்போ நம்மளும் பிசாசோட கிரியைகளை நம் நன்றாக இனம் கண்டு கொள்வதற்கு சத்தியம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானேன்னா பாஸ்ட் மாதிரியே வருவான், பைபிள் தூக்கிட்டு வருவான். பிரைஸ் த லார்ட் பாஸ்டர், பிரைஸ் த லார்ட் சிஸ்டர், பிரைஸ் த லார்ட் பிரதர்னு அப்படியே தான் வருவாப்புல. அப்போ கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் மெசேஜ் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பைபிளில் இல்லாததை திரித்து பேசுவான், பைபிளில் இருக்க சத்தியத்தையே திரித்து பேசுவான். ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா பலிபீடத்தில் நின்று பேசுகிறது எல்லாமே கர்த்தரோட வார்த்தைன்னு முழுசாக அப்படியே நம்பக்கூடாது. பலிபீடத்தில் நின்று பேசுகிறவங்களோட வார்த்தை கர்த்தரோட வார்த்தை தானா, இல்லை சுயத்தில் பேசுகிறாங்களா, இல்லை பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசின் மூலமாக அந்த வார்த்தைகளை பேசுகிறான்னு நல்லா இது யாராக இருந்தாலும் அது கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நாம் ஆவியானவரோடு ஒன்றாக அந்த கனெக்ஷன்லேயே கரெக்டாக இருக்கும்போது தான் பேசுகிறது கர்த்தரோட வார்த்தை தானா, இல்லை வேறு ஏதாவது ஆவி இருக்குதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். கள்ள தீர்க்கதரிசிகளை அவங்களுடைய கனிகள்னாலே அறிவீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை, கனி நிறைந்த வாழ்க்கை, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 ஆவிக்குரிய கனி நிறைந்த அந்த சுபாவம் இருக்கிறதா என்பதை நாம்
அதை வைத்து தான் நாம் கண்டுபிடிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, ஒரு ஒரு லிட்டர் பாலில் ஒரு சொட்டு விஷம் போதும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில். வீட்டுக்கு யாராவது ஜெபிக்க வரோன்னா ஊழியக்காரங்க தானேன்னு நம்ம கதவை திறந்து ஃபுல்லாக வாங்கன்னு சொல்லி உடனே அனுமதிச்சிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். யார், எப்படி, என்ன ஊழியக்காரங்க, எங்கே ஊழியம் பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, சாட்சி எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம பார்க்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் இது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. பார்த்தீங்களா? அப்போ அவனுடைய ஊழியக்காரர், அந்த கள்ள தீர்க்கதரிசி, பிசாசின் ஏஜெண்டாக செயல்படுகிற ஊழியக்காரர்கள் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால், நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. இந்த உலகத்தில் அநேக இப்படி தான் மிங்கிளாயிருக்கு, மிக்ஸ் ஆகிருக்கு. எது நல்லது எது கலப்படனே சொல்லவே முடியாது. பாருங்கள், அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட நல்ல ஒரு நீதியான ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டு இந்த மாயையான ஊழியக்காரர்கள் வந்து அவர்கள் இந்த மாதிரி செயல்பட்டால் அவர்களுடைய முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த கடைசி காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ரொம்ப கவனமாக இருப்பதற்கு ஒன்றே ஒன்று தான், வேத வசனம்தான் நமக்கு, அதுதான் வெளிச்சம். வேத வசனம்தான் நம்மளுக்கு ஒரு கண்களை தெளிவாக்குகிறது, எண்ணங்களை உற்சாகப்படுத்துகிறது. நாம் இனம் கண்டு கொள்வதற்கு வேத வசனமே முக்கியம். அப்போ பேசுகிறவர்கள் வசனத்தை மூடி பேசுகிறார்களா, கர்த்தருடைய வார்த்தை தான் பேசப்படுகிறதா, இல்லை பிசாசு கர்த்தருடைய வார்த்தையை திரித்து அதை குழப்பி ஒரு குழப்பத்தினாவே ஒரு நமக்கு தெரியும். மெசேஜ் கொடுக்கும்போது அந்த வார்த்தை ஒரு ஆவியில் கனெக்டே ஆகாது. சிலது மாமிசத்தில் சில பேர் பேசுவாங்க, சில பேர் அந்த மாதிரி அந்நிய ஸ்பிரிட்டில் பேசிகிட்ருப்பாங்க. அப்போ நம்ம அதை கொள்வதற்கு வேத வசனம் நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட வசனத்தை பார்த்தோம். அந்த திருச்சபை மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கும்படி தான் ஆவியானவர் இப்போது வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற என் நண்பு தேவ பிள்ளை உங்களோடும் என்னோடும் எச்சரிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிற, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓநாய் கூட்டங்களாக இருப்பார்கள். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் அந்த ஒரு ஆண்டவரே, உமக்குள்ளே நான் எப்போதும் பலப்படணும் ஆண்டவரே, ஆவி பகுத்தறி வரத்தை எனக்கு தாங்கப்பான்ட்டு கேட்போம். ஆவி பகுத்தறிய வரம் எந்த ஸ்பிரிட்டில் அவங்க பேசுகிறாங்க? இது ஆண்டவர் வார்த்தையில் தான் பேசுகிறாங்களா, ஆவியானவர் ஏவுதல் முடி தான் பேசுகிறாங்களா, இல்லை பிசாசின் ஸ்பிரிட்டில் பேசுகிறாங்களா? அந்த ஆவியை பகுத்தறிகிற வரத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த ஒரு ஆண்டோட்ட கேட்போம். ஆவியின் வரங்களில் ஆவியை பகுத்தறிகிற வரம், இதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பன். இந்த 2026 வருஷத்தின் ஆகஸ்ட் மாதமாகிய 8வது மாதத்தின் 19ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, வாசித்த வேத வசனத்தைப்படி ஆண்டவரே, அப்பா, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, ஊழியக்காரர், அந்த சாத்தானுடைய ஊழியக்காரர்களும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொள்வார்களே ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா, உமக்குள்ளே பலப்பட, நாங்கள் எந்த ஸ்பிரிட்டில் பேசுகிறாங்கன்னு இனம் கண்டுகொள்ள ஆவியானவரே எங்களை ஒரு விஷயம் நிரப்புங்கப்பா. ஆவியை பகுத்தறிகிற வரத்தை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, தீமையை நன்மையாக மாற்றுகிறதவனே, எல்லாத்தையும் நன்மைக்கதோ மாற்றி தருகிறதுக்கா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே.
நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஒரு புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வத்தை பலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. மீதியை முழுது பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கனமங்கமெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.